கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசு தேவனா? இயேசு தான் தேவன் அப்படின்னு எப்பாவது சொல்லியிருக்கிறாரா? நான் தேவனாக இருக்கிறேன் என்று இயேசு நேரடியாக சொன்னதா பைபிளில் எந்த இடத்துலையும் இல்லை. அதற்காக அவர்தான் தேவன் என்று எந்த இடத்துலையும் சொல்லலை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. உதாரணமாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. சாதாரணமாக பார்ப்பதற்கு இயேசு தன்னை குறித்து தேவன் என்று சொன்னதாக இந்த வசனத்தில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு இப்படி சொன்ன உடனே யூதர்கள் எடுத்துக்கொண்ட விதம், அவர்களுடைய பிரதிபலிப்பு பாருங்கள். யூதர்கள் அவருக்கு பிரதிதாரமாக நற்கிரியில் நிமித்தம் நாங்கள் உன் மேலே கல்லெறியில், நீ மனிதனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடியினாலே உன் மேலே கல்லெறியணும் அப்படின்னு யோவான் 10:33 சொன்னாங்க. இந்த வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னதன் வழியாக தன்னை தேவன் என்று குறிப்பிட்டதாக யூதர்கள் புரிந்து கொண்டாங்க. அவங்க அப்படி பிரதிபலித்தபடியினால இயேசு அதை மறுக்கவோ மாறுதரம் சொல்லவோ இல்லை. அதிலிருந்து நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு இயேசு கூறியது அவர் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. மற்றொரு உதாரணம் யோவான் 8:58 ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேயும் யூதர்கள் ஒரு மேலே கல்லெறிஞ்சு கொலை செய்யும்படி கல்லுகள் எடுத்துக்கொள்கிறாங்க. காரணம், மோசையின் பிரமாணத்தின்படி இது தேவ தூஷணம். யோவான் 1:1 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்றும் அந்த வார்த்தை மாம்சமாயி என்றும் குறிப்பிட்டு அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை யோவான் பழையபடி சொல்கிறாரு. இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவே மாம்சத்திலே வந்த தேவன் என்பதை தெளிவாக வெளிப்படுத்துது. ஆகையாலே உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்க என்று அப்போஸ்தலர் 20:28 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சூழலிக்கிறது. எனவே தான் இயேசு தேவனாக இருக்கிறார் என்று சொல்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும். ஆமென்.